الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நாங்கள் பார்க்க போகின்ற சூரத்துல் மசத். அல் மசத் மசத் என்கின்ற வார்த்தை இந்த சூறாவிலே இடம்பெற்றிருப்பதனால் இந்த சூறாவுக்கு இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று இந்த சூறாவுக்கு வேறு பெயர்களும் கூறப்படுவதுண்டு. சூரத்து தப்பத், ஏனென்றால் தப்பத் என்றுதான் இந்த சூறா ஆரம்பிக்கிறது. அதேபோன்று சூரத்து தப்பத் யதா அபீ லஹபின் வ தப், அதேபோன்று சூரத்து அபீ லஹப் ஏனென்றால் அபீ லஹபை பற்றி இங்கே பேசப்பட்டிருக்கிறது. இப்போது நாங்கள் இந்த சூறா எங்கே இறக்கப்பட்டது என்பதை பார்ப்போம். இந்த சூறா ஒரு மக்கியா, அதாவது மக்கி சூறா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு செல்வதற்கு முன்னால் இறக்கி அருளப்பட்டது. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்ததாக இந்த சூறாவுடைய நோக்கம் என்ன? அபூ லஹப் மற்றும் அவனுடைய மனைவி இவர்கள் இருவருடையவும் மோசமான நிலை குறித்து எடுத்துரைப்பதுதான் இந்த சூறாவுடைய மிக பிரதானமான நோக்கம். அடுத்ததாக பார்ப்போம், இந்த சூறாவிலே என்னென்ன விடயங்கள் பற்றி பேசப்பட்டிருக்கிறது. முதலாவது, அபூ லஹப் அவனுக்கு நஷ்டமும் அழிவும் இருக்கிறது என்று எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, அபூ லஹபிடம் இருந்த சொத்து செல்வங்களோ, அவன் சம்பாதித்த அவனுடைய அதிகாரங்களாக இருக்கலாம், மதிப்பாக இருக்கலாம், அவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், இவை எதுவுமே அவனுக்கு பயனளிக்காது. மூன்றாவது விடயம், அவனும் அவனுடைய மனைவியும் நரகம் நுழைவார்கள் என்கின்ற இந்த விடயங்கள் முக்கியமாக இந்த சூறாவிலே பேசப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்ப்போம் சபபுன் நுசூல். சில சூறாக்கள், சில ஆயாக்கள் இறக்கப்பட்டதற்கான பின்னணிகள் இருக்கின்றன, காரணங்கள் இருக்கின்றன. அந்த வகையில் இந்த சூறா இறக்கப்பட்டதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தை இப்போது நாங்கள் பார்ப்போம். அதற்கு நாங்கள் அரபியிலே சபபுன் நுசூல் என்று சொல்வோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரத்தின் ஆரம்ப காலகட்டத்திலே மக்காவிலே சஃபா மலைக்கு மேல் ஏறி மக்களை எல்லாம் கூவி அழைக்கின்றார்கள். எல்லா மக்களும் ஒன்று சேருகிறார்கள். வர முடியாதவர்கள் ஒரு ஆளை அனுப்பி என்ன என்று பார்த்துவிட்டு வந்து எனக்கு தகவல் சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் அன்றைய காலத்திலே ஒரு தகவலை சொல்வதாக இருந்தால் அவர்களிடம் இருந்த மிகப்பெரிய மீடியா இதே போன்று ஒரு இடத்திலே மக்களை எல்லாம் கூட்டி தகவல்களை சொல்வதுதான். குறிப்பாக மலைகளுக்கு மேல் ஏறி மக்களை அழைத்து அவர்களுக்கு அந்த முக்கியமான தகவலை சொல்வார்கள். எனவே ஒரு முக்கியமான தகவல் சொல்லப்பட போகிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கிறார்கள். அந்த மக்களிடத்திலே அவர்கள் உண்மையாளர், நம்பிக்கையாளர் என்ற பெயர் பெற்ற ஒருவர். அந்த வகையிலே மக்கள் எல்லோரும் வந்தார்கள். அவர்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? இந்த மலைக்கு பின்னால் ஒரு எதிரி படை உங்களை தாக்க வருகிறது என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்டபொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள்? நீங்கள் பொய் சொல்வதை நாங்கள் கேட்டதே இல்லை என்று அத்தனை மக்களும் சொன்னார்கள். அதிலே அபூ லஹபும் இருந்தான். இந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள், மா ஜர்ரப்னா அலைக்க கதிபா, நீங்கள் பொய் சொன்னதை நாங்கள் பார்த்ததே இல்லை, கேட்டதே இல்லை என்று சொன்னார்கள். என்றால் நபி அவர்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னி நதீருன் லகும் பைன யதை அதாபின் ஷதீத், கடுமையான ஒரு வேதனை எதிர்காலத்திலே உங்களுக்கு வர இருக்கிறது மறுமையிலே. எனவே அதற்கு முன்னால் நான் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன். எப்படி எதிரிகள் வந்து உங்களை தாக்கப் போகிறார்கள் என்று நான் எச்சரிக்கை செய்வேனோ அதே போன்று அதை நீங்கள் நம்புவீர்களோ அதே போன்று இதை நம்புங்கள் என்ற பாணியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு சொல்கிறார்கள். மக்கள் எல்லாம் அந்த நேரத்திலே எதுவும் பேசவில்லை. ஆனால் ஒரே ஒருவர் மட்டும், அவர்தான் அபூ லஹப்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையின் சகோதரன், நபி அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவர் மாத்திரம் என்ன சொல்கிறார்? அலிஹாதா ஜமஅதனா, இதற்காகவா நீ எங்களை அழைத்தாய்? தப்பன் லக், உனக்கு நாசம் உண்டாகட்டும், உனக்கு நஷ்டம் உண்டாகட்டும் என்று சொன்னார். இதற்கு பிறகுதான் அல்லாஹு தஆலா இந்த சூறாவையே இறக்கி அருள்கிறான். இந்த பின்னணியை நீங்கள் புகாரி, முஸ்லிம் இன்னும் பல கிரந்தங்களிலே பார்க்கலாம். இப்போது நாங்கள் இந்த சூறாவுக்குள் வருவோம். இந்த சூறாவிலே முதலாவது ஆயாவிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தப்பத் யதா அபீ லஹபின் வ தப். தப்பத், நஷ்டமடையட்டும், அழியட்டும். தப்பத், தப்ப என்ற சொல்லுக்கு அடிப்படை அர்த்தம் நஷ்டமடையட்டும், அதன் விளைவாக அழிந்து போகட்டும் என்பதுதான் அதன் அர்த்தம். தப்பத் யதா அபீ லஹப், அபூலஹபுடைய 2 கைகளும், யதா 2 கைகளும் நஷ்டமடையட்டும், அழிவுக்குள்ளாகட்டும் என்று அல்லாஹு தஆலா இந்த சூறாவை ஆரம்பிக்கின்றான். ஏன் இப்படி ஆரம்பிக்கின்றான்? அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே என்ன சொல்ல வருகிறான்? அபூலஹபுக்கு அழிவு இருக்கிறது, நஷ்டம் இருக்கிறது. அவனுடைய உலகத்திலே அவன் சம்பாதித்த அவனுடைய செல்வம், பிள்ளைகள், அவனுடைய அதிகாரம், அவனுடைய தலைமை பதவி, இது எதுவுமே அவனுக்கு பயனளிக்காது. அவன் நரகத்துக்குத்தான் போகப் போகிறான். எனவே இந்த சூறாவுடைய வார்த்தையின் ஆரம்ப வார்த்தையே இப்படி இருக்கிறது. இந்த சூறாவிலே உள்ளடங்கி இருக்கக்கூடிய விடயங்கள் அபூலஹபை குறை சொல்லக்கூடியதாக, அபூலஹபுக்கு எச்சரிக்கையாக இருக்கிறது என்பதை இந்த சூறாவுடைய ஆரம்பமே எங்களுக்கு தெரிவிக்கிறது. அபூலஹப் எந்த வார்த்தையை கொண்டு நபி அவர்களை திட்டினான்? தப் என்ற அதே வார்த்தை தான். அதே வார்த்தையை கொண்டு அல்லாஹு தஆலா இந்த சூறாவை அவனுக்கு ஏற்ற கூலியாக, தண்டனையாக இதை அமைத்திருக்கின்றான். தப்பத் யதா அபீ லஹப், அபூலஹபுடைய 2 கைகளும் நஷ்டமடையட்டும், நாசமாகட்டும். கைகள் என்று அல்லாஹு தஆலா இங்கே சொல்லியிருந்தால் ஏன் சொல்லியிருக்கிறான்? ஒரு மனிதன் தன்னுடைய கையால் தான் அதிகமான வேலைகளை, குற்றங்களை செய்கின்றான். அந்த அடிப்படையிலே நீங்கள் குர்ஆனிலே நிறைய இடங்களிலே பார்க்கலாம், அவர்களுடைய கைகள் சம்பாதித்து கொண்டவை. அவர்களுடைய வாயால் அவர்கள் அதை பேசியிருந்தாலும், காலால் அவர்கள் பாவம் செய்திருந்தாலும், அதனை அவர்களுடைய கைகள் சம்பாதித்து கொண்டவை, கைகள் செய்தவை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே கைகள் என்று சொன்னால் அவர்கள் செய்ததுதான். கைகளுக்கு அழிவு வருகிறது என்றால் கை மாத்திரமல்ல, அவன் முழுமையாக அழியட்டும், முழுமையாக அவன் நஷ்டமடையட்டும் என்பதுதான் அதற்குரிய அர்த்தம். ஆனால் கையால் தான் மனிதன் என்ன செய்கிறான்? அவனுடைய அதிகமான வேலைகளை, நலவாக இருந்தாலும் கெடுதியாக இருந்தாலும் அவற்றை செய்கின்றான். எனவே அரபு மொழியிலே இது ஒரு நடைமுறை. எனவே ஒரு முஸ்லீம் தன்னுடைய கையாலோ நாவாலோ மற்றவர்களுக்கு தீங்கிழைக்காதவன் தான் முஸ்லீம் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அதன் அர்த்தம் என்ன? அவன் காலால் தீங்கிழைத்தால் பிரச்சனை இல்லையா? இல்லை, பெரும்பாலும் கையால் தான் என்ன செய்யும்? தீங்குகள் நடைபெறும். அதே போன்று தான் இங்கேயும் அபூலஹபுடைய 2 கைகளும் நாசமாகட்டும். அதே போன்று அபூலஹபுடைய வரலாற்றை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இவ்வாறு அபூலஹப் சொன்ன நேரத்திலே சில வரலாற்று சம்பவங்களிலே ஒரு மண்ணை எடுத்து அப்படியே அடித்ததாக இருக்கிறது. அதே போன்று அபூலஹப் எவ்வாறு நடந்து கொண்டான் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே போய் பிரச்சாரம் செய்வார்கள். எங்களுக்கு தெரியும், மக்கா ஒரு முக்கியமான ஒரு இடம். அந்த இடத்துக்கு அரபு தேசங்களிலே இருக்கக்கூடிய எல்லோரும் வருவார்கள். எதற்காக? ஹஜ்ஜி செய்வதற்காக. அங்கே கஅபத்துல்லா இருக்கிறது. அதே போன்று உம்ரா செய்வதற்காக. உம்ரா, ஹஜ் என்பது நபி அவர்களுக்கு முன்னால் இருந்து, இப்ராஹிம் நபியுடைய காலத்திலே இருந்து இருக்கிறது. அரேபியர்களும் அதை செய்து வந்தார்கள். மக்காவிலே இருந்த அரேபியர்களும் நாங்கள் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்திலே இருப்பதாக சொல்லிக்கொண்டு அல்லாஹுக்கு இணை வைத்துக் கொண்டிருந்தவர்கள் எங்களுக்கு தெரியும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே மக்கள் கூடுகிற இடங்களுக்கெல்லாம் போவார்கள். தில் மஜாஸ் என்கின்ற ஒரு சந்தை இருந்தது. அந்த சந்தையிலே மக்கள் எல்லாம் வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே நபி அவர்கள் அவர்களிடத்திலே போய் மார்க்கத்தை எடுத்து சொல்வார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று நபி அவர்கள் மக்களுக்கு சொல்வார்கள். இப்படி சொல்லுகிற நேரத்திலே
அபூலஹப் என்ன செய்வான் என்றால் பின்னால் சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக செயல்படுவான். இவரை நீங்கள் நம்பாதீர்கள், இவன் மதம் மாறியவன், பொய் சொல்கிறார், இப்படியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துன்புறுத்துவான். அதே நேரத்தில் ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்கக்கூடியவராக இருந்தார். இதை பார்த்த ஒரு நபித்தோழர், அவர் ஆரம்ப காலத்தில் இதை பார்த்திருக்கிறார், அவர் பிறகு காலத்தில் இந்த செய்தியை அறிவிக்கிறார். 2 நபித்தோழர்கள் இதை அறிவித்திருக்கிறார்கள். தாரிகுல் முஹாரிபி என்கின்ற நபித்தோழர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த அபூலஹப் என்ன செய்தார் என்றால் கல்லை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடித்திருந்தால் அந்த அவர் கல்லை எடுத்துக்கொண்டு நபி அவர்களை பின்தொடர்கிறார். நபி அவருடைய கால் பாதங்களை காயப்படுத்தி இருந்தான் அபூலஹப். இவர் சொல்வதை கேட்காதீர்கள் என்று சொல்வான். எனவே இந்த சம்பவத்தை அவர் ஆரம்ப காலத்திலே பார்த்திருக்கிறார். அப்போது அவர் கேட்டிருக்கிறார், யார் இவர் என்று சொல்லி கேட்கப்பட்ட பொழுது, இவர்தான் அப்துல் உஸ்ஸா அபூலஹப், அவர் இந்த பிரச்சாரத்தை செய்பவர், அவர்தான் அவருடைய சகோதரனின் மகன் என்று அந்த மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அபூலஹப் தன்னுடைய கையால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அநியாயம் செய்திருக்கிறான். எனவே அந்த கைகளை குறித்து இங்கே ஆரம்பமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வதப் என்றும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வதப் என்றால் முதலாவது வார்த்தை சாபம், பிரார்த்தனை. அபூலஹபுடைய 2 கைகளும் நாசமாகட்டும் என்கின்றது ஒரு துஆ, அபூலஹபுக்கு எதிரான துஆ. வதப், அவன் நாசமாகி விட்டான். 2வது வார்த்தை, அவன் நாசமாகி விட்டான், அவனுடைய நாசம் உறுதியாகிவிட்டது என்பது ஒரு விளக்கம். சிலர் அவனும் நாசமாகட்டும், அவனுடைய கைகளும் நாசமாகட்டும், அவனும் நாசமாகட்டும் என்றும் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே அதைவிட பலமான விளக்கமாக இந்த விளக்கம் தெரிகிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியிலும் இந்த விளக்கம் இருக்கிறது. வதப், அவனுடைய கைகள் நாசமாகட்டும் என்று ஆரம்பத்தில் சொல்லிவிட்டு வதப், அவன் நாசமாகி விட்டான், எனவே அவனுடைய நாசம் உறுதியாகி விட்டது. அடுத்த ஆயாவில் 2வது ஆயாவில் என்ன சொல்கிறான்? மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப், அவனுடைய மால், அவனுடைய செல்வம் அவனுக்கு பயனளிக்கவில்லை. வமா கஸப், அதே போன்று அவன் சம்பாதித்தது ஒன்று சேர்த்தது கஸப், அவன் சம்பாதித்ததும் அவனுக்கு பயனளிக்கவில்லை. எனவே மறுமை நாளையிலே அவனுக்கு அவனுடைய சொத்து செல்வங்கள் பயனளிக்காது. அவன் சம்பாதித்தது, அவனுடைய செல்வம் என்பது அவனுடைய பரம்பரையா ஊடாக அவன் பெற்ற வராசத்து சொத்தாக இருக்கலாம், அல்லது எல்லா செல்வங்களாகவும் இருக்கலாம். ஒமா கஸப், அவன் சம்பாதித்து கொண்டது என்பது அதில் எதெல்லாம் அடங்கும்? அவனுடைய பிள்ளைகள் என்றால் எங்களுக்கு தெரியும். ஒருவருடைய பிள்ளைகள் அவர் சம்பாதித்து கொண்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே ஒரு மனிதன், அவனுடைய குழந்தைகள் அவன் சம்பாதித்து கொண்டது. அதே போன்று அவனுக்கு இருக்கக்கூடிய, மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அவனை பற்றிய மதிப்பு, மரியாதை, அவனுடைய பதவிகள், இதெல்லாம் அவன் சம்பாதித்து கொண்டது. இன்னும் இவைகள் எதுவுமே அவனுக்கு பயனளிக்காது, அல்லாஹ்வுடைய தண்டனையை விட்டும் அவனை பாதுகாக்காது. அரபு மொழியிலே இறந்த கால வார்த்தை சொல்லை அல்லாஹு தஆலா இங்கே பயன்படுத்தி இருக்கிறான். அவனுக்கு பயனளிக்கவில்லை, அதாவது அதை உறுதியாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவ்வாறு இறந்த கால வாக்கியத்தில் எதிர்காலத்திலே நடக்கக்கூடிய ஒரு விடயத்தை இறந்த கால சொல்லை பயன்படுத்துகிற பொழுது அதை உறுதியாக சொல்லப்படுகிறது என்பது அதன் அர்த்தம். எனவே அவனுக்கு பயனளிக்காது, அவனுடைய செல்வம் காப்பாற்றாது, அவன் தேடி வைத்திருக்கக்கூடியவைகளும் அவனை அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து காப்பாற்றாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், சூரத்துல் லைல், வமா யுக்னி அன்ஹு மாலுஹு இதா தரத்தா. இதே போன்றுதான் இந்த ஆயாவும். ஒரு மனிதன் நரகத்திலே வீழ்ந்த பிறகு அவனுடைய எந்த ஒரு சொத்து செல்வமும் அவனுக்கு எந்த பயனையும் கொடுக்காது. 3வது ஆயாவிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சயஸ்லா நாரன் ذات லஹப். சயஸ்லா, அவன் நுழைவான். யஸ்லா என்றால் ஒன்றுக்குள் நுழைவது மட்டுமல்ல, அதனுடைய சூட்டை அனுபவிப்பது. அதிலே அவன் சூடு காட்டப்பட்டு
அதனால் வேதனை அடைவதோடு நுழைவது. எனவே சயஸ்லா நாரன், அவன் நார் என்றால் நெருப்பு. இங்கே நாரன் என்று அல்லாஹு தாலா குறிப்பிட்டிருப்பது பெருநெருப்பை குறிப்பதற்காக. எனவே ஒரு பெருநெருப்பில் அவன் நுழைவான். அந்த நெருப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? தாத லஹப், கொழுந்து விட்டு எறியக்கூடிய தன்மை கொண்டது. தாத லஹப். லஹப் என்பது நெருப்பு எரிகின்ற பொழுது அதிலே வரக்கூடிய அந்த நெருப்பு மேலெழுந்திருக்கக்கூடிய அந்த லிசானுன்னார் என்று சொல்வார்கள், நெருப்புடைய நாவு என்று சொல்வார்கள். மனிதனுடைய நாக்கு போன்று அந்த நெருப்பிலே மேலே வரக்கூடிய அந்த கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பு. அப்படியான நெருப்பிலே அவன் நுழைந்து அந்த தண்டனையை, அதனுடைய சூட்டை அவன் அனுபவிப்பான். எனவே அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்? அபூ லஹப் நரகத்திலே நுழைவான் என்பதை இங்கே சொல்கிறான். அந்த நெருப்பு கடுமையான சூடாக, கடுமையாக எரிக்கக்கூடிய நெருப்பாக இருக்கும். அது நூந்து போகக்கூடிய நெருப்பு அல்ல என்பதை இந்த ஆயாவிலே எல்லாம் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? சயஸ்லா, அவன் நுழைவான். எதிர்காலத்திலே அவன் நுழையப் போகிறான், மறுமையிலே, மரணத்திற்கு பிறகு. சீன் அல்லாஹ் தஆலா இங்கே பயன்படுத்தி இருக்கிறான். சீன் என்பது பிறகு நடப்பதை குறிக்கின்றது. அதே போன்று உறுதித்தன்மையை அது குறிக்கும். நிச்சயமாக அவன் அங்கே நுழைவான் என்பதை உறுதியாக அந்த வார்த்தை சொல்கிறது. அதுவும் சௌஃப என்ற வார்த்தை கூட பயன்படுத்தவில்லை. பின்னர் அப்படி என்று சொல்லாமல் விரைவாக என்ற அர்த்தத்தை தருவதற்கு, அதனுடைய கஷ்டத்தை, அதனுடைய கொடுமையை புரிய வைப்பதற்காக அந்த சீனை அல்லாஹு தாலா இந்த இடத்திலே பயன்படுத்தி சொல்கின்றான். சயஸ்லா, விரைவாக அவன் பெரும் நெருப்பிலே நுழைவான், அதனுடைய சூட்டை அனுபவிப்பான் என்ற அர்த்தத்திலே அல்லாஹு தாலா இங்கே 3வது ஆயாவிலே சொல்கிறான். இதே போன்று சூரத்துல் லைலிலே ஒரு ஆயாவிலே என்ன சொல்கிறான்? ஃபஅன்தர்துகும் நாரன் தலظா லா யஸ்லாஹா இல்லல் அஷ்கா. யஸ்லா என்ற இந்த வார்த்தை குர்ஆனிலே இந்த மூல வார்த்தை பல இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 4வது ஆயாவிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வம்ரஅத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப். அபூ ஜஹல் மாத்திரமல்ல, அபூ லஹப் மாத்திரமல்ல, வம்ரஅத்துஹு, அவனுடைய மனைவியும் கொழுந்து விட்டு எரிகின்ற அந்த நெருப்பிலே நுழைவான் என்று அபூ லஹபை மாத்திரம் அல்லாஹ் சொல்லாமல் வம்ரஅத்துஹு, அவனுடைய மனைவியும் நுழைவாள். அவ்வளவு பெரிய அந்த கொழுந்து விட்டு எறியும் நெருப்பிலே அந்த பெண்ணும் நுழைவாள். அவளும் அங்கே தண்டனை கொடுக்கப்படுவாள். அவளும் அதனுடைய சூட்டை அனுபவிப்பாள். அந்த சூட்டிலே வேதனைப்படுவாள். எப்படியானவள் தெரியுமா? அவள் ஹம்மாலத்தல் ஹதப், விறகு சுமக்கக்கூடியவளாக இருந்தாள். விறகு சுமக்கக்கூடிய அவளுடைய அந்த மனைவி, அபூ லஹபுடைய மனைவி. அதாவது இதன் அர்த்தம் என்ன? விறகு சுமப்பவள் என்பதற்கு பல அர்த்தம் அரபு மொழியிலே இருக்கிறது. ஒன்று, உண்மையிலே யதார்த்தமாகவே விறகுகளை சுமந்து வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகின்ற அந்த பாதையிலே நபி அவர்களுக்கு தொந்தரவு கொடுப்பதற்காக அவள் போட்டாள் என்கின்ற சில வரலாற்று செய்திகள் இருக்கின்றன. அதே போன்று ஹம்மாலத்துல் ஹதப், விறகுகளை சுமக்கக்கூடியவள் என்பதற்கு கோல் மூட்டக்கூடியவள், ஒருவருக்கு எதிராக இன்னொருவரை தூண்டிவிடக்கூடியவள் என்ற அர்த்தமும் இருக்கிறது. விறகுகளை மூட்டி எவ்வாறு நெருப்பு பற்ற வைக்கப்படுமோ அதே போன்று மக்களுக்கு மத்தியிலே ஒருவருடைய செய்தி இன்னொருவரிடத்திலே சொல்லி, கோல் சொல்லி, மற்றவர்களை தன்னுடைய வாயினால் மற்றவர்களுக்கு எதிராக தூண்டி இவ்வாறு பிரச்சனைகளை உருவாக்குகிறவர்களையும் ஹம்மாலத்துல் ஹதப் என்று சொல்லலாம். விறகுகளை சுமக்கக்கூடிய, அதே போன்று பாவங்களை சுமக்கக்கூடியவர்களை விறகு சுமக்கக்கூடியவர்கள் என்று சொல்லலாம். எனவே அந்த பெண்ணை அல்லாஹு தாலா இவ்வாறு வர்ணித்திருக்கின்றான். அவள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடியவளாக இருந்திருக்கிறாள். தன்னுடைய கணவனுக்கு பாவத்திலே, அநியாயத்திலே உதவி செய்யக்கூடியவளாக இருந்திருக்கிறாள் என்பதை அல்லாஹு தாலா உணர்த்துகிறான். எனவே ஒருவர் மனைவி சாலிஹான மனைவியாக இருந்தால் அவன் தவறு செய்கிற பொழுது அவனை திருத்துவாள். அவளும் மோசமானவளாக இருந்தால் தன்னுடைய கணவனுடைய பாவத்திலே அவளும் பங்கு கொள்வாள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். நிறைய பெண்கள் கணவன் செய்யக்கூடிய ஹராமான தொழில்களிலே, பாவமான விடயங்களிலே, அக்கிரமங்களிலே
கணவனுக்கு ஒத்துழைக்கிறார்கள். எனவே நரகத்திலும் இதே போன்று அந்த கணவனோடு சேர்ந்து ஜோடியாக நுழைய வேண்டியிருக்கும். ஹம்மாலத்தல் ஹதப், விறகு சுமக்கக்கூடியவள் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் சில அறிஞர்கள் என்ன கொடுத்திருக்கிறார்கள் என்றால், மறுமையிலே நரகத்திலே அவள் அபூலஹபை எரிப்பதற்கு இன்னும் விறகு மூட்டக்கூடியவளாக, விறகுகளை சுமந்து இன்னும் அந்த நெருப்பிலே போட்டு இன்னும் அதிகமாக பற்ற வைக்கக்கூடியவளாக இருப்பாள் என்றும் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். அந்த விளக்கத்துக்கும் இந்த ஆயா பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. வம்ரஅதுஹு ஹம்மாலத்தல் ஹதப். ஹம்மாலா என்று அல்லாஹ் தஆலா இங்கே சொல்வது மிகவுமே விறகு சுமக்கக்கூடியவள். சாதாரணமாக ஹாமிலா என்று கூட சொல்லவில்லை, ஹம்மாலா. அதிகமாக ஒரு வேலையை செய்யக்கூடியவர்களுக்கு தான் இந்த தங்களுடைய தொழிலாக பணியாக செய்வதற்கு தான் இந்த வார்த்தை பிரயோகம், இந்த அமைப்பு பயன்படுத்தப்படும். நஜ்ஜார், ஹத்தாத், அதாவது அவர்கள் தொழிலாக கொல்லர்கள், தச்சர்கள், இவ்வாறு தொழிலாக செய்பவர்களுக்கு இது போன்ற ஃபஆல் என்ற வசன் பயன்படுத்தப்படும், அந்த வார்த்தை அமைப்பு. அதே போன்றுதான் இங்கே அதிகமாக விறகு சுமக்கக்கூடியவள் என்ற அர்த்தத்தை இந்த வார்த்தை பிரயோகம் கொடுக்கிறது. யார் இந்த அபூலஹபுடைய மனைவி என்றால் உம்மு ஜமீல் என்று வரலாற்றில் நாங்கள் பார்க்கின்றோம். உம்மு ஜமீல், அவருடைய பெயர் அர்வா பின்து ஹர்ப், அதாவது அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரி. இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டியது, இஸ்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருங்கிய ஒரு உறவினருக்கு இவ்வளவு பெரிய ஒரு தண்டனையை சொல்லியிருக்கிறது. எந்த வகையிலும் ஒருவருடைய நசப், அவருடைய வம்சம் அவருக்கு மறுமையில் பயனளிக்காது. அவர் இஸ்லாத்தை எடுத்து நடந்தால், அமல் செய்தால் அதுதான் அவருக்கு பயனளிக்கும். எனவே நபி அவர்களுடைய தந்தையின் சகோதரன், தந்தையின் சகோதரனுடைய சகோதரி என்பதற்காக, தந்தையின் சகோதரனின் மனைவி என்பதற்காகவெல்லாம் இஸ்லாம் அவர்களை பார்க்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர். நபி அவர்களுக்கு அபூலஹப் அவ்வாறு செய்த பொழுது நபி அவர்கள் பதில் சொல்லவில்லை. என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நட்பண்புள்ளவர்கள். ஆனால் அல்லாஹு தஆலா கைவிடவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சார்பாக அல்லாஹு தஆலா இந்த சூறாவை இறக்கி வைக்கின்றான். அல்லாஹு தஆலா குல் யா அய்யுஹல் காஃபிரூன் சூறாவை சொல்கிற பொழுது, நபியே நீங்கள் காஃபிர்களை பார்த்து சொல்லுங்கள் என்று தான் சொல்கிறான். குல், நபியை சொல்லுங்கள், யா அய்யுஹல் காஃபிரூன், காஃபிர்களே என்று சொல்கிறான். ஆனால் இங்கே அவ்வாறெல்லாம் சொல்லவில்லை. தப்பத் யதா அபீ லஹபின் வ தப், எடுத்த உடனே அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? அபூலஹபுடைய 2 கைகளும் நாசமாகட்டும், அவன் நாசமாகிவிட்டான் என்று நபிக்கு சொல்லாமலே அல்லாஹ்வே சொல்கிறான். என்ற நபி அவர்கள் நேரடியாக அவருடைய தந்தையின் சகோதரனை பார்த்து சொல்ல முடியாது, உறவு என்பதனால். நபி அவர்கள் அவ்வாறு மக்களை திட்டக்கூடியவர்களாக பழக்கப்பட்டவர்கள். ஆனால் இது அல்லாஹுடைய வார்த்தை, அல்லாஹுடைய வஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தி வைக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தி வைக்கிறார்கள். ஏனென்றால் இது ஒரு முக்கியமான சந்தர்ப்பம். இந்த நேரத்திலே தான் அபூலஹப் நபி அவர்களுக்கு ஒத்துழைத்திருக்க வேண்டும். தன்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர், உண்மையாளர், சிறிய வயதிலே இருந்து உண்மையென்று நல்ல நட்பண்புகளை கொண்டு அறியப்பட்ட ஒருவர் தன்னை இறைவனுடைய தூதர் என்று அறிமுகம் செய்கிறார். மக்கள் மத்தியிலே அவர்கள் பேசுகிறார்கள். அப்படி பேசுகிற பொழுது எல்லோரும் இந்த செய்தி அவர்களை திடுக்கிட வைத்திருக்கும். அந்த நேரத்திலே இவன் மாத்திரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவ்வாறு எதிர்க்கின்ற பொழுது அவனுடைய உள்ளத்திலே எவ்வளவு மோசமான தன்மை இருந்திருக்கும். அதனால் தான் அல்லாஹு தஆலா அப்படியானவர்களை நரகத்துக்கு அனுப்புகிறான். அவர்கள் இப்ராஹிம் நபியுடைய பரம்பரையிலே வந்தவர்களாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டன் அப்துல் முத்தலிபுடைய மகனாக அவன் இருந்தாலும் பரவாயில்லை. இங்கே அல்லாஹு தஆலா எந்த வம்சம், எந்த குலம் என்பதெல்லாம் பார்ப்பதில்லை. நீ செய்யக்கூடிய செயல் சரியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹு தஆலா பார்க்கிறான். தொடர்ந்து அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? 5வது ஆயாவிலே, ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத், அவளுடைய கழுத்திலே, ஜீத் கழுத்து. பெண்களை வர்ணிக்கின்ற பொழுது அரபு கவிதைகளிலே எப்படி வர்ணித்திருக்கிறார்கள்? பெண்களுடைய களத்தை அழகானதாக வர்ணிக்கின்ற பொழுது ஜீத் என்ற வார்த்தை, உனுக் என்ற வார்த்தையை விட ஜீத் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அதே வார்த்தை இந்த பெண்ணுக்கு பயன்படுத்துகிறான். ஃபீ ஜீதிஹா, அவளுடைய கழுத்திலே, ஹப்லுன் ஒரு கயிறு,
இருக்கும். மிம் மசத், மசத் என்பது இங்கே அதனுடைய அர்த்தம் முறுக்கப்பட்ட, முறுக்கேற்றப்பட்ட. எனவே நன்கு முறுக்கேற்றப்பட்ட உறுதியான ஒரு கயிறு அவளுடைய கழுத்திலே இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறார். மசத் என்றால் நன்கு முறுக்கேற்றப்பட்டது என்று அர்த்தம். அது ஈச்சம் மரத்திலிருந்து உருவாக்கப்படுகிற கயிறாக இருக்கலாம், வேறு மரங்களிலிருந்து உருவாக்கப்படுகின்ற கயிறாக இருக்கலாம், ஒரு இரும்பால் முறுக்கேற்றப்பட்ட கயிறாக கூட இருக்கலாம். எனவே இப்படியான ஒரு கயிறு அவளுடைய கழுத்திலே இருக்கும். அதாவது நரகத்திலே அவள் நுழைக்கப்படுவாள். அந்த நேரத்திலே அவளுடைய கழுத்திலே, உலகத்திலே பெண்கள் தங்களுக்கு அலங்காரமாக எதை அணிந்து கொள்வார்கள்? ஆபரணத்தை கழுத்திலே அணிந்து கொள்வார்கள். அல்லாஹு தாலா அவளை இழிவுபடுத்துவதற்காக என்ன சொல்கிறான்? அவளுடைய கழுத்திலே இருப்பது முறுக்கேற்றப்பட்ட கயிறு அங்கே மறுமையில் இருக்கும். எனவே அதன் மூலமாக அவள் நொறுக்கி தண்டிக்கப்படுவாள் அல்லது தூக்கி எறியப்படுவாள். எப்படி வேண்டுமானால் அல்லாஹுடைய தண்டனை அவளுக்கு அங்கே இருக்கலாம். சிலர் இது உலகத்திலே அவள் இவ்வாறு இவர்களை சுமக்கின்ற பொழுது அவருடைய கருத்திலே ஒரு கயிறு இருந்ததாக சொல்கிறார்கள். எனவே எப்படியாகவும் இருக்கலாம். அல்லாஹு தாலா இங்கே மறுமையுடைய தண்டனையை சொல்லி வருவதனால் மறுமையிலே இவ்வாறான முறையிலே அவள் தண்டிக்கப்படுவாள். அல்லாஹு தாலா இங்கே எதை பெண்களுக்கு ஒரு புகழாக சொல்லப்படுமோ அதை இங்கே அல்லாஹு தாலா இகழுவதற்காக சொல்லியிருக்கிறான். எனவே அவர்களுக்கு அலங்காரமாக கிடைப்பது எது? நன்று முறுக்கேற்றப்பட்ட அந்த கயிறு தண்டனையாக கொடுக்கப்படும். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த சூறாவிலிருந்து நாங்கள் பெறக்கூடிய முக்கியமான படிப்பினைகளை பார்ப்போம். முதலாவது, இந்த சூறா உண்மையிலே ஒரு அற்புதம், ஒரு முஅஜிஸா. குர்ஆன் அல்லாஹ்விடம் இருந்து இறக்கப்பட்டது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரம். ஏன் தெரியுமா? அபூ லஹப் நரகத்துக்குத்தான் நுழைவான் என்ற வார்த்தையிலிருந்து என்ன தெரிகிறது? அபூ லஹப் இஸ்லாத்துக்குள் வரவே வரமாட்டான் என்று தெரிகிறது. நபி அவர்களுடைய பிரச்சாரத்தின் ஆரம்ப காலம் இது இறக்கப்பட்டது. அதற்கு பிறகு 10 வருடங்கள் அபூ லஹப் வாழ்ந்திருக்கிறான். அபூ லஹப் இஸ்லாத்துக்குள் வரவே இல்லை. அபூ லஹப் என்ன செய்திருக்கலாம்? நபி அவர்களை பொய்ப்பிப்பதற்காக, நான் சரி இஸ்லாத்துக்குள் வந்து விட்டேன், பார்த்தீர்களா என் விஷயத்தில் இறங்கிய குர்ஆன் வசனம் பிழையாகிவிட்டது, இஸ்லாம் பொய்யானது என்று சொல்லலாம். ஆனால் அபூ லஹப் அவ்வாறு செய்ய முடியவில்லை என்றால் அல்லாஹு தாலா அறிந்தவன். எனவே நிறைய பேர் இஸ்லாத்துக்குள் வந்தார்கள். இஸ்லாத்தை எதிர்த்தவர்கள் அபூ சுஃபியான், அதல்லாமல் பல பேர் இஸ்லாத்துக்குள் வந்தார்கள். பெரும் இஸ்லாத்தை எதிர்த்தவர்கள் எல்லாம் அதிகமானவர்கள். ஆனால் அபூ லஹப் இஸ்லாத்துக்குள் வரவே வரமாட்டான் என்பதை இந்த ஆயா சொன்னது. அது அப்படியே அந்த முன்னறிவிப்பு நிறைவேறியது என்றால் அல்லாஹுடைய வார்த்தை. அல்லாஹுக்கு தெரியும் என்ன நடக்கும் என்பது. எனவே குர்ஆன் உண்மை என்பதற்கு இது ஒரு ஆதாரம். இரண்டாவது விடயம், கோத்திரத்தை வைத்து ஒருவர் இஸ்லாத்திலே அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. அப்படி தப்புவதாக இருந்தால் நிறைய பேர் தப்பியிருக்க வேண்டும். நூஹ் நபியுடைய மனைவி, லூத் நபியுடைய மனைவி, அதே போன்று இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த அபூ லஹப், இவர்களாலோ தப்பவே முடியாது. எனவே அந்தஸ்து உள்ள ஒருவராக இருந்தால், மக்களால் மதிக்கப்படுகிற ஒருவராக இருந்தால், அவர் நல்ல விஷயத்தை செய்வதிலே முன்புறமாக இருக்க வேண்டும். அப்படியானவர்கள் நல்ல விடயத்திலே பின்வாங்கக்கூடியவர்களாக இருப்பதை மார்க்கம் வெறுக்கின்றது. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமாருக்கு மதிப்பு இருக்கிறது என்றால் நபி அவர்களுடைய மனைவிமார்கள் அவர்கள் சரியான மார்க்கத்திலே இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி சொல்கிற பொழுது என்ன சொல்கிறான்? யா நிசா நபி, நபியுடைய மனைவிமார்களே. சூரத்துல் அஹ்ஸாபுடைய 30வது ஆயாவிலே, உங்களிலே யாராவது தெளிவான மோசமான ஒரு பாவத்தை செய்வீர்களேயானால், மானக்கேடான விஷயத்தை செய்வீர்களேயானால், அப்படியானவர்களுக்கு இரட்டிப்பான தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே சாதாரணமான ஒருவர் ஒரு குற்றத்தை செய்வதை விட மதிப்பு உரிய ஒருவர், ஒரு சிறப்பு பெற்ற ஒருவர், மக்களால் மதிக்கப்படுகிற ஒருவர் அவ்வாறு செய்கிற பொழுது அது கூடுதல் குற்றத்தை கொடுக்கும். எங்களுக்கு தெரியும், மக்களால் மதிக்கப்படாத பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள், சுஹைப் ரூமி போன்றவர்கள், இவ்வாறு பல நபி தோழர்கள், பெரும் குடும்ப அந்தஸ்தெல்லாம் இல்லாதவர்கள், அல்லாஹு தஆலா அவர்களை உயர்த்தினார். அதே போன்று அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் குறைஷிகளாக இருந்தாலும் நபி அவர்களுக்கு குடும்பத்திலே
அவர்கள் தூரமானவர்கள். ஆனால் அல்லாஹு தாலா அவர்களுடைய உள்ளத்தை அறிந்து அவர்களை உயர்த்தி வைத்தான். இங்கே இன்னொரு விடயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். அல்லாஹு தாலா அபூ லஹப் என்று தான் பயன்படுத்தியிருக்கிறான். அபூ லஹபுக்கு ஒரு பேர் இருக்கிறது, அப்துல் உஸ்ஸா. உஸ்ஸாவுடைய அடிமை. அவர்கள் வணங்குகின்ற ஒரு கடவுள் தான் உஸ்ஸா. ஆனால் அல்லாஹு தாலா அந்த பெயரை இங்கே குர்ஆனிலே சொல்லவில்லை. அபூ லஹப் என்று தான் சொல்கிறான். பொதுவாக அரேபியர்கள் அபூ அபு அப்படி என்ற வார்த்தைகளை பயன்படுத்தி தங்களுக்கு குனியா வைத்துக் கொள்வார்கள். இன்னாருடைய தந்தை, இன்னாருடைய தாய், அது அவர்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும். அவர்களுடைய பெயரை சொல்வதை விட மற்றவர்கள் அவர்களை அழைக்கின்ற பொழுது அவ்வாறு அழைப்பார்கள். எனவே அபூ லஹபுக்கு ஏன் அந்த பெயர் வந்தது என்று சொல்கிற பொழுது வரலாற்றில் என்ன சொல்கிறார்கள்? லஹப் என்றால் நெருப்பு, பிரகாசம் என்கின்ற அர்த்தம் இருப்பதனால் அபூ லஹபுடைய முகம் ஒரு பிரகாசமான ஒருவராக அவர் இருந்தார். அதனால் அவருக்கு அபூ லஹப் என்று மக்கள் லஹபுடைய தந்தை என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். எங்களுக்கு தெரியும், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? அபூ ஹுரைரா பூனையுடைய தந்தை, மேலே தந்தை அல்ல, அதோடு சம்பந்தப்பட்டவர் என்பதனால் அவ்வாறு அரபு மொழியிலே சொல்கிற ஒரு வளமை இருக்கிறது. எனவே அபூ லஹபுக்கு லஹப் என்ற ஒரு மகன் இல்லை. எனவே அவருடைய முகத்தில் இருந்த பிரகாசத்தின் காரணமாக மக்கள் அவ்வாறு சொன்னதாக சொல்வார்கள். ஆனால் அதையே அல்லாஹு தாலா அந்த சூறாவிலே பயன்படுத்தியிருக்கிறார். ஏன் அப்துல் உஸ்ஸாவை பயன்படுத்தவில்லை? அதற்கு அறிஞர்கள் பல காரணங்கள் சொல்வார்கள். ஒன்று, உஸ்ஸாவுடைய அடிமை. இது உண்மையிலே எல்லா மனிதர்களும் அல்லாஹுடைய அடிமை. அபூ லஹப் உண்மையிலே உஸ்ஸாவுடைய அடிமை கிடையாது, அல்லாஹுடைய அடிமை. எனவே அது குர்ஆனுக்கு பொருத்தமில்லை, உஸ்ஸாவுடைய அடிமை என்ற அந்த சொல்லை பயன்படுத்துவது. அடுத்ததாக இந்த சூறாவிலே அல்லாஹு தாலா நரகத்தை பற்றி, நெருப்பை பற்றி சொல்கிற பொழுது என்ன சொல்கிறான்? ذات لهب, கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பு என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அந்த லஹப், அபூ லஹப் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய அந்த லஹப் என்பதற்கும் நரகத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிற ذات லஹப் என்பதற்கும் இடையிலே ஒரு ஒருமைப்பாடு இருக்கிற, ரெண்டும் ஒரே சொற்கள். எனவே இப்படிப்பட்ட அந்த லஹபுக்கு பொருத்தமாக அல்லாஹு தாலா அபூ லஹப் என்ற அவனுடைய அதே குனியாவை அவனை மக்கள் புகழ்வதற்காக பயன்படுத்துகிற அதே சொல்லை பயன்படுத்தி இருக்கிறான். இதுதான் உண்மையாகவே உனக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை, நீ அபூ லஹப் தான், நரகத்துக்குரியவன் தான் என்று அல்லாஹு தாலா அவனை இகழ்வதற்காக அதே சொல்லை என்ன செய்திருக்கிறான்? பயன்படுத்தி இருக்கிறான். அதே போன்று இன்னொரு படிப்பினை என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்திலே பூசி மெழுகுவதாக இருந்தால், மார்க்கத்தை விட்டு கொடுத்து செல்வதாக இருந்தால், அவர்கள் அபூ லஹப் விஷயத்திலே விட்டு கொடுத்திருக்கலாம். ஏனென்றால் அவர்களுடைய தந்தையின் சகோதரன். ஆனால் நபி அவர்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அல்லாஹுடைய மார்க்கத்தை எத்தி வைத்தார்கள், உண்மையாக எத்தி வைத்தார்கள். எந்த ஒரு விடயத்தையும் அவர்கள் பொருட்படுத்தவில்லை. அல்லாஹு தஆலாவுடைய மார்க்கத்தை தெளிவாக எடுத்துரைத்தார்கள். அல்லாஹுடைய வசனங்களை அவ்வாறே மக்களுக்கு எடுத்துச் சொன்னார்கள். எதையுமே மறைக்கவில்லை, குறைக்கவில்லை. எனவே தன்னுடைய மிக நெருங்கிய சொந்தக்காரனான அபூ லஹப் விஷயத்திலே அவர்கள் மார்க்கத்தை மறைக்கவில்லை என்றால், அதில் பூசி மெழுகவில்லை என்றால், ஏனையவர்களுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பமும் கிடையாது. அவர்கள் விடயத்திலே நபி அவர்கள் எந்த வகையிலுமே பூசி மெழுகு இருப்பார்கள் என்று நம்ப முடியாது. அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த சூறாவிலிருந்து நாம் பெற வேண்டிய இன்னொரு படிப்பினை என்னவென்றால், நல்லடியார்களை நாம் நோவினை செய்யக்கூடாது. அவர்களை நாம் நோவினை செய்கின்ற பொழுது அவர்களுக்காக அல்லாஹு தஆலா கோபப்படுவான். அல்லாஹ்வுடைய சாபத்தையும் கோபத்தையும் நாம் சம்பாதித்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும். அதே போன்று இன்னொரு விடயம், சத்தியத்தை நாம் மனமுரண்டாக மறுக்கவே கூடாது. அவ்வாறு நாம் சத்தியத்தை மறுக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய சாபத்துக்கும் தண்டனைக்கும் நாம் உள்ளாகுவோம். அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.